அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மார்பகங்களில் வலி உண்டாகிறது, இது புற்றுநோய்க்கான முக்கியமான அறிகுறியா? ஸோ இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் பயம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி மார்பகங்களில் வரக்கூடிய வலி, இது என்ன காரணம்? இது புற்றுநோயோட ஒரு முக்கியமான அறிகுறியா அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. 90% மார்பக வலிகள் எல்லாமே சாதாரணமாக ஹார்மோனல் சம்பந்தமான பிரச்சனைகளாலையும் சத்து குறைபாடுகளாலையும் உண்டாகிறது தான். 10% தான் மார்பக புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. ஸோ என்னென்ன அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா இது சாதாரணமான ஒரு வலி தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா இது புற்றுநோய் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் மார்பகங்களில் வலி இருக்கிறது. இந்த மார்பக வலி அப்படிங்கிறது 2 மார்பகங்கள்லையுமே இருக்குது அப்படின்னா அது சைக்ளிக்கல் பெயின் நம்ம சொல்லும். ஒவ்வொரு மாதமும் இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த 2 ஹார்மோனுமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த சமயங்களில் தான் மார்பகங்களில் வலி உண்டாகும். ஸோ இந்த வலி பீரியட்ஸ்க்கு அப்புறமா சரியாயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மார்பகங்களில் கட்டி மாதிரி தனியாக எதுவும் இல்லை, ஒரு லம்பு மாதிரி அழுத்தும் பொழுது அது ஒரு கட்டி மாதிரி தெரியுது, அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை. மார்பக காம்புகளில் ஏதாவது திரவம் மாதிரி சுரக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா இது நார்மலான சைக்ளிக் மாஸ்டாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஸ்ட் பெயின் தான். இது ஹார்மோன்ஸ்னால் வரக்கூடியதான். இது இல்லாமல் உங்களுக்கு மார்பகங்களில் ஒரு கட்டி இருக்குது. அந்த கட்டி நல்ல அழுத்தமான ஒரு கட்டியாக இருக்குது. ஸோ சில பேருக்கு வலியோடு இருக்கலாம், சில பேருக்கு வலி இல்லாமலும் அந்த கட்டிகள் இருக்கலாம். அந்த கட்டிகளை அழுத்தும் போது ரொம்ப ஒரு ரப்பர் பால் அழுத்தும் போது எப்படி இருக்குமோ, இல்லை நல்ல கடினமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா ஸோ அது புற்றுநோயா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2வது, மார்பக காம்புகளில் திரவம் மாதிரி சுரக்கிறது, இல்லை சில பேருக்கு ரத்தம் மாதிரி வரும். ஸோ இல்லை பாலோட ரத்தம் கறந்து வர்ற மாதிரியான ஒரு பிங்க் நிறத்தில் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அது புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதே மாதிரி மார்பகங்களுடைய தோலில் நிறமாற்றம் இருக்கிறது. அந்த தோல் சின்ன சின்ன பள்ளங்கள் மாதிரி விழுந்து ஆரஞ்சினுடைய தோல் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு அறிகுறியோட இருக்குது அப்படின்னா இது புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் முன்னாடியே நம்ம அக்குள் பகுதியில் நிணநீர் கட்டிகளில் வீக்கம் இருக்குது அப்படின்னா அதுவும் புற்றுநோயோட முக்கியமான அறிகுறியாக இருக்கும். ஒவ்வொரு பெண்ணுமே மாதவிடாய் முடிஞ்சு அந்த 5 நாட்கள் ப்ளீடிங் இருக்கும் இல்லைங்களா, அந்த முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக கண்ணாடி முன்னாடி அவங்க நின்று அந்த மார்பக சுய பரிசோதனையை கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த கட்டிகள் இருக்காங்கிறத ரெகுலராக நம்ம செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம மேமோகிராம் அப்படிங்கிற அந்த பரிசோதனையை செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. அதை விட முக்கியமானது சுய பரிசோதனை தான். ரெகுலராக நம்ம மார்பகங்கள் ஏதாவது கட்டி இருக்கா, மார்பக காம்புகள் ஏதாவது மாற்றம் இருக்கா, ஸோ 2 மார்பகங்களையும் அதனுடைய அளவில் ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்லை அதனுடைய தோலோட நிறத்திலையோ அதனுடைய அந்த பள்ளங்கள் விலகிற மாதிரியான ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். சாதாரணமாக சைக்ளிக்கல் மாஸ்டாலஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குது. இது நிறைய டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். அதே மாதிரி உணவில் அதிகமாக எண்ணெயில் சேர்த்த உணவுகள், அதே மாதிரி உப்பு அதிகமாக சேர்ந்த இந்த சிப்ஸ் வகைகள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். ஸோ நீங்கள் பீரியட்ஸ்க்கு முன்னாடியாவது அதிகமாக டீ காஃபி எடுத்துக்கிறது, உப்பு சேர்ந்த சிப்ஸ் வகைகள்லாம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சியும் இதில் இருக்கலாம். ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு தேவையான எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், இதனுடைய சத்து குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ இவங்க என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், இஞ்சி சேர்ந்த டீ எடுத்துக்கலாம். ஏன்னா இது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டாக வச்சுருக்கும். ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இஞ்சி அது கூட மஞ்சள் தூள் சேர்த்து டீ மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை பாலோட மஞ்சள் அது கூட இஞ்சி சேர்ந்த மாதிரி டீ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மார்பகம் சார்ந்த வலிகளை குறைச்சிக்கலாம். 2வது, கலர்ச்சிக்காய் மிளகு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ 3வது, நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் இல்லைன்னா உருக்கின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இந்த ஃபேட்டி ஆசிட் டெஃபிஷியன்சி எல்லாமே உங்களுக்கு குறையும். ஸோ மார்பகம் சார்ந்த வலிகள் எல்லாமே உங்களுக்கு குறையும்.
அதே போல் கற்றாழையும் வந்து அடிக்கடி உணவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கற்றாழை ஜூஸ் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து மார்பகம் சார்ந்த வலிகளை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். வெளிப்பகுதியில் ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னலாகவும் சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணலாம். இன்டர்னலாக நான் சொன்ன இந்த உணவு முறைகளை எடுத்துக்கிட்டாலும் இந்த சைக்ளிக்கல் மாஸ்டாலஜி அப்படிங்கிறது வந்து குறையும். ஸோ மற்ற பிரச்சனைகள் இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஃபைப்ரோ அடினோமான்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி சிஸ்டிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸோட மார்பகங்களில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி மார்பகங்களில் உண்டாகக்கூடிய வலி இது புற்றுநோய்க்கான ஒரு முக்கியமான அறிகுறியா? எப்பெல்லாம் நம்ம வந்து மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கணும்? நம்ம மாதம் வரக்கூடிய இந்த மார்பக வலிகளுக்கான உணவு முறைகளையும் எளிமையான மூலிகைகளையும் வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.